கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து அவர்களுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் உலகத்திலே செய்து கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த மனிதர்களிடம் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்ப்பது அவனுடைய கட்டளைகளை, அவனுடைய ஏவல்களை முற்றுமுழுதாக அவனுடைய முடியுமான இயலுமான வரைக்கும் அவன் பின்பற்றி நடக்க வேண்டும். ஆனால் அவன் விலக்கிய விடயங்கள், தவிர்ந்து வாழுமாறு சொன்ன விடயங்களை அது எந்த விதமான விடுபாடும் இல்லாமல் முழுமையாக தவிர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அவனுடைய கட்டளைகளில் முடியுமான வரைக்கும் எந்த அளவு தூரம் எங்களால் அதனை செய்ய முடியுமோ அந்த அளவு தூரம் நாங்கள் செய்யலாம். ஐங்கால தொழுகை அது கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். அதனோடு இருக்கின்ற இதர வணக்க வழிபாடுகள் அது நாங்கள் விரும்பினால் செய்யலாம், அதற்குரிய நன்மை இருக்கிறது, கட்டாயம் இல்லை. இணையமானவர்களே, அல்லாஹ் எவைகளை வேண்டாம், இது கூடாது, இதனை செய்வது தவறு, பிழை, பாவம் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறானோ அதிலே விரும்பினால் விடலாம், விரும்பினால் செய்யலாம் என்கின்ற எந்த விதமான அனுமதியும் சலுகைகளும் கிடையாது. அந்த வகையில் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான மிக பிரதானமான அம்சம் பொருளாதாரமாக இருக்கிறது, வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்த நாட்டிலே பொருளாதாரத்திற்கு, வியாபாரத்திற்கு, பொருளீட்டலுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தவர்கள் எமது நாட்டிலே வாழ்ந்த மூதாதையர்கள். நீங்கள் எங்கே பிரதானமான இடத்திற்கு சென்றாலும் அங்கே ஒரு பள்ளி வாயிலை நீங்கள் காணலாம். அதற்குரிய பின்னணி அங்கே இருந்த வியாபார சமூகம். முஸ்லிம்கள் மிக முக்கியமாக அந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களிலே அவர்கள் அமைத்துக் கொண்டதுதான் அந்த பள்ளி வாயில்கள் என்கின்ற பல கோடிக்கணக்கான பெருமதியை கொண்ட பள்ளி வாயில்கள் என்று அது பஜார்களிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் சேர்ந்து வாழ்கின்ற இடங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தான் எமது பிரதேசத்திலும் வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்கள் வியாபாரத்திலே முன்னோடிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள், விவசாயத்திற்கு முன்னோடியாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மரைக்கார்மார்கள் என்கின்ற பெயரில் நல்ல செல்வந்தர்களாக, உண்மையாளர்களாக, இந்த பிரதேசத்தை வழிநடாத்தக்கூடியவர்களாக, நல்ல இந்த சமூகத்திற்காக செலவழிக்கக்கூடியவர்களாக, உண்மையாளர்களாக இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். கண்ணியமான பிரியவர்களை, சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மிக பிரதானமான அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அம்சம் அது பொருளாதாரமாக இருக்கிறது. அவன் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அதுதான் அவனை அடுத்த கட்டத்திற்கு, அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய பெற்றோர்களை அது பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்ற, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற மிக பிரதானமான அம்சம் பொருளாதாரமாக இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாம் அழகாக பேசியிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, முழு வாழ்க்கையினுடைய திட்டத்தையும் இஸ்லாம் அழகாக பேசியிருப்பதை நாங்கள் அறிகிறோம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவன் உண்ணுகின்ற உணவு அதில் எது ஹலால் எது ஹராம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அணிகின்ற ஆடை என்ன முறையில் அவன் அணிய வேண்டும், என்ன முறையில் அணியக்கூடாது என்கின்ற முறையை இஸ்லாம் அழகாக சொல்லி தந்திருக்கிறது. அவனுடைய குடும்ப வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவியாக எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற வழிகாட்டல் சொல்லியிருக்கிறதோ அதற்கு மாற்றமாக எவைகளை எல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற அழகான ஒரு வழிகாட்டலை, ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டலை சொல்லியிருக்கக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆனால் உலகத்தினுடைய இன்றைய நவீன விஞ்ஞானம், அதி தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி இவைகளை சந்தேகத்துக்குள்ளாக்குகின்ற, அது
பாவங்களை தவறுகளை விட்டும் தவிர்ந்து வாழ முடியாது, எங்களால் ஹராத்தை விட்டும் விலக முடியாது என்ற ஒரு சிந்தனை தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு இன்றைய நவீனம் வளர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் இந்த இஸ்லாமிய சிந்தனைக்குள் மிக முக்கியமாக கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு விடயம்தான் இந்த மனிதனை ஹராத்திலே எப்படி தள்ள முடியும், அவனுடைய வாழ்வோடு மிக பின்னி பிணைந்திருக்கின்ற இந்த பொருளீட்டல், இந்த பொருளாதாரம், இந்த வியாபாரம், இந்த கொடுக்கல் வாங்கல், இதனை எப்படி சீரழிக்கலாம், எப்படி பிழையான வழியில் அவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கலாம். காரணம் அது தான் அவனுடைய வாழ்க்கை எல்லா பகுதிகளிலும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தனிநபர், ஒரு குடும்பமாக, ஒரு சமூகமாக, ஒரு மஹல்லாவாக, ஒரு ஊராக எல்லா வகையிலும் தாக்கம் செலுத்தக்கூடிய மிக பிரதானமான அம்சம் இந்த பொருளீட்டல். அதிலே ஹராம் இருக்கின்ற போது, அல்லாஹ்வுக்கு மாற்றமானவைகள் இருக்கின்ற போது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தனிநபரிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் அது செலுத்தும் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் நீங்கள் பொருளீட்ட வேண்டாம், வியாபாரம் செய்ய வேண்டாம், நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், நீங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டாம், நீங்கள் செல்வந்தராக ஆக வேண்டாம் என்கின்ற எந்த கட்டளையும் இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் அதற்கு மாற்றமாக வியாபாரத்தை தூண்டுகிறது. நீங்கள் பொருளீட்ட வேண்டும், நீங்கள் வசதியோடு வாழ வேண்டும், நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக தூண்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துல் கஸஸினுடைய 77வது வசனம் சொல்கிறது, وَابْتَغِ فِيمَا آتَاكَ اللَّهُ الدَّارَ الْآخِرَةَ وَلَا تَنْسَ نَصِيبَكَ مِنَ الدُّنْيَا. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றை கொண்டு நீங்கள் மறுமையை தேடுங்கள். وَابْتَغِ فِيمَا آتَاكَ اللَّهُ الدَّارَ الْآخِرَةَ, உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றை கொண்டு மறுமையை தேடுங்கள். அதே நேரம் அல்லாஹ் அதனோடு சேர்த்து சொல்கிறான், وَلَا تَنْسَ نَصِيبَكَ مِنَ الدُّنْيا وَلَا تَنْسَ نَصِيبَكَ مِنَ الدُّنْيا. நீங்கள் அதனோடு சேர்த்து உலகத்தில் உங்களுக்குரிய பங்கை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், உங்களுக்குரிய நசீப், உங்களுக்குரிய பங்கு, அதனை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உழைப்பதையும் சம்பாதிப்பதையும் குடும்பத்தை பராமரிப்பதையும் இஸ்லாம் மிக முக்கியமான மதிப்புக்குரிய காரியமாக பார்த்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் இந்த வியாபாரம், இந்த கொடுக்கல் வாங்கல் அது ஹலாலானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் பக்ராவுடைய 275வது வசனத்தில், வியாபாரத்தை நாங்கள் ஹலாலா ஆக்கினான், வட்டியை ஹராமாக ஆக்கியிருக்கிறான். வியாபாரம் செய்வது குற்றம் அல்ல, எல்லோரும் வியாபாரம் செய்யலாம். பொருளாதாரத்திலே வளர்ச்சியை நாடுவது அது குற்றமல்ல, தவறல்ல. செல்வந்தராக இருப்பது அது இஸ்லாத்திற்கு எதிரானதல்ல. ஆனால் அந்த செல்வம் ஹலாலானதாக இருக்க வேண்டும், அது நேர்மையான முறையில் வர வேண்டும், அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய வகையில் வர வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அகல அஹதுன் தஆமன் கத்துன் கைரன் மின் ஐயகுல மின் அமலி யதிஹி. சொன்னார்கள், ஒரு மனிதன் தனது கையின் உழைப்பால் சம்பாதித்த உணவை விட சிறந்த உணவை அவன் ஒரு போதும் உண்ணவில்லை. சஹீஹ் புகாரியில் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், உழைத்து சம்பாதிப்பது அது ஒரு கண்ணியமானது, அது தொழில் செய்வது அது கண்ணியமானது, வியாபாரம் செய்வது அது கண்ணியமானது. ஆனால் அதற்கான வரையறைகளையும் சட்டங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான வியாபாரியுடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது, அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா, உண்மையுள்ள நம்பிக்கையுள்ள வியாபாரி மறுமையில் நபிமார்களோடு சித்தீகீன்களோடு சுஹதாக்களோடு இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை எங்களுக்கு சொல்கிறது என்றால், வியாபாரம் செய்ய வேண்டும். சோம்பேறிகளாக வீடுகளிலே அமர்ந்திருப்பதை இஸ்லாம் இருக்கிறது. எந்த தொழிலும் இல்லாமல், எந்த வியாபாரம் செய்யாமல், எந்த விதமான முதலீடும் செய்யாமல்
அவர் வீட்டிலே இருந்து கொண்டு சோம்பேறியாக வீடுகளிலே இருப்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது என்பதைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான பிரியர்களே, சகோதரர்களே, ஹராமும் தெளிவானது, ஹலாலும் தெளிவானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எச்சரிக்கையாக சொன்ன மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் இன்னல் ஹலால பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. ஆனால் அதற்கு இடைப்பட்ட ஒரு அம்சம் இருக்கிறது. வபைனஹுமா உமூருன் முஸ்தபிஹாத். இடைப்பட்ட சில சந்தேகமான விடயங்கள் இருக்கிறது. லா யஅலமுன்ன கதீரும் மினன் நாஸ். அதனை அதிகமான மக்கள் அறிய மாட்டார்கள். நபி சொன்ன ஹதீஸ், அதனை அதிகமான மக்கள் அறிய மாட்டார்கள். ஃபமனித்தக ஷுபஹாத். யார் அந்த சந்தேகமானவைகளை தவிர்த்து கொள்கிறாரோ இஸ்தப்ரா லிதீனிஹி வ இர்திஹி, அவர் அவருடைய மார்க்கத்தையும் கண்ணியத்தையும் அவர் அடைந்து கொள்வார். வமன் வகா ஃபி ஷுபஹாத். யார் அந்த சந்தேகத்திற்கிடமானவைகளில் அவர் உட்பூத்தப்படுகிறாரோ, விழுந்து விடுகிறாரோ, வகா ஃபில் ஹராம், அவர் ஹராத்தை நெருங்கிவிட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான பிரியர்களே, சகோதரர்களே, இதுதான் இன்றைய சமூகத்திலே சிந்திக்க வேண்டிய, கவனம் எடுக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய, அவதானிக்க வேண்டிய, நாங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. சுபஹாத்துகள், ஹலால் அது தெளிவானது, ஹராம் அதுவும் தெளிவானது. ஆனால் சுபஹாத்துகள், சந்தேகமானவைகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஅலமுன்ன கதீரும் மினன் நாஸ். அதிகமான மக்கள் தெரியாமல் கொண்டு போய் விழுந்து விடுவார்கள். தெரியாமல் போய் இந்த சுபஹாத்திலே விழுந்து விடுவார்கள். இந்த சுபஹாத் கொண்டு போய் எங்கே சேர்க்கும் என்றால் அவரை ஹராத்திலே கொண்டு போய் சேர்க்கும். கண்ணியமானவர்களே, இதுதான் சந்தேகமான முதலீடுகள். இன்று நான் சொன்னது போன்று நவீனம், தொழில்நுட்பம், விஞ்ஞானம், உலகம் எங்களுடைய கைகளுக்குள் சுருண்டு கிடக்கிறது. அதனால் வியாபாரம், பொருளீட்டல், தொழில்வாண்மை அதை அபிவிருத்தி அடைந்திருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் இதிலே ஹலால் ஹராத்தை நாங்கள் பேணுகிறோமா, கவனம் எடுக்கிறோமா? குறிப்பாக சுபஹாத்துகள், சந்தேகமானவைகள், இது கூடுமா? இதிலே ஏதாவது குளறுபடிகள் இருக்கிறதா? இதிலே சந்தேகங்கள் இருக்கிறதா என்கின்ற எந்த கவனையினம் இல்லாமல் நாங்கள் செய்கின்ற போது நாங்கள் ஹராத்திலே கொண்டு போய் விழுந்து விடுவோம். நல்லவர்கள் இருக்கிறார்கள், சாலிகானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் துரதிஷ்டவசம் சிலர்கள் இப்படியான குளறுபடிகளுக்குள் உட்பூத்தப்படுவதனால் அவர்களுடைய வியாபாரம் நல்லெண்ணத்தோடு, நல்ல சிந்தனையோடு, ஹலாலான பொருட்களோடு ஆரம்பிக்கப்படுகின்ற வியாபாரங்கள் அது நஷ்டத்திலும் அல்லாஹ்வுடைய சாபத்திலும் கொண்டு போய் விடுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதிலேதான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான பகுதி இருக்கிறது. நாங்கள் எங்கே எங்களுடைய முதலீடுகளை செய்கின்றோம்? தெளிவில்லாத நிதி திட்டங்களில் எங்களுடைய பொருளாதாரங்களை நாங்கள் ஈட்டுகிறோமா, செய்கிறோமா? சந்தேகமான வியாபார ஒப்பந்தங்களை நாங்கள் செய்கிறோமா? கண்ணியமான பிரிவுகளை, சகோதரர்களே, நவீன தொழில்நுட்ப வியாபார முறைகள் இருக்கிறது. அதிலே ஹலாலும் இருக்கிறது, ஹராமும் இருக்கிறது. இன்னும் சில அம்சங்கள் இருக்கிறது, சந்தேகமானவைகள். இதிலே ஹலால் ஒரு பகுதி, ஹராமும் இதிலே ஒரு பகுதி இருக்கிறது. ஆனால் நாங்கள் இது ஹலால் என்கின்ற பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அந்த பகுதிக்குள் செல்வதனால் நாங்கள் ஹராத்திலே கொண்டு போய் விழுகின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. பிட்காயின் என்கின்ற ஒரு நிதி மூலம் இருக்கிறது, கிரிப்டோ கரன்சி என்கின்ற ஒரு நிதி மூலம் இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய கரர் என்கின்ற, மோசடி என்கின்ற, ஏமாற்றம் என்கின்ற மிக முக்கியமான பகுதி இப்படியான தற்கால நவீன நிதி மூலங்களிலே இருப்பதை நவீன கால இந்த வியாபாரத்தோடு, பொருளோட்டோடு தொடர்பட்ட அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இது தெரியாமல், அறியாமல், இதை விளங்காமல், உலமாக்களிடம் ஆலோசனை கேட்காமல், பத்வாக்களை வாசிக்காமல் அது ஹலால் தானே என்ற வகையில் நாங்கள் இதற்குள் கோபமாக இருந்தால்
அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வகாபில் ஹராம், ஹராத்திலே கொண்டு போய் விழுவதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் இஸ்லாம் சொல்கிறது வியாபாரத்தில் உண்மை இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ்-ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உண்மையாளர்களுடன் இருங்கள். வியாபாரத்தில் பொய் கூறுவது, வாடிக்கையாளர்களை ஏமாற்றுவது, பொருளின் குறையை மறைப்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பு அல்ல என்பதை இஸ்லாம் இந்த குர்ஆனுடைய வசனம் மூலம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை தெருவுக்கு செல்கிறார்கள். சந்தையால் செல்கின்ற போது ஒரு உணவு குவியலை பார்க்கிறார்கள். வெளிப்புறத்திலே அது உலர்ந்திருக்கிறது, உள்ளே அது ஈரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்செயலாக கையை போடுகிறார்கள். போட்டதன் முன்னர் மா ஹாதா யா சாஹிபத்தாம், வியாபாரியே இது என்னது? மேலே உலர்ந்தது போன்று வெளியிலே பார்க்கின்ற போது நல்லது போன்று இருக்கிறது, உள்ளே பார்க்கின்ற போது அது ஈரமாக இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த வியாபாரி சொல்கிறார், அது மழை பெய்து விட்டது, மழை பட்டு விட்டது, மழை நீர் பட்டு விட்டது, அதுதான் அந்த உள்பகுதி ஈரமாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அஃபலா ஜஅல்தஹு ஃபௌகத்தாம் கையராஹுன் நாஸ் மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, சொன்னார்கள் மக்கள் பார்க்கும் வகையில் அதை மேலே வைத்திருக்க வேண்டாமா? ஏன் அதை உள்ளே மறைத்து வைத்திருக்கிறீர்கள்? அப்படி என்றால் இது மலைப்பட்டது, இது வளமையான விலையை விட குறைவானது, ஏதாவது ஒன்றை நீங்கள் வெளிப்படையாக வைத்து நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்ன இறுதி வார்த்தை தான் எங்களுக்குரிய படிப்பினை, மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, யார் ஒருவரை ஏமாற்றுகிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. இது சாதாரணமான வார்த்தை அல்ல. ஏமாற்றுவன் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று நபி அவர்கள் சொன்ன வார்த்தை அது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல, ஈமானோடு தொடர்பட்ட வார்த்தை. ஒரு மூமினாக இருக்க முடியாது, எங்களை சார்ந்தவராக இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. கண்ணியமானவர்களே, இங்குதான் இன்றிருக்கிற இந்த நவீன தொழில் முறைகள் தொடர்பாக சிந்திக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆன்லைன் வியாபாரம் என்கின்ற வகையில் இதை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. வீட்டிலே ஒரு பொழுதுபோக்குக்காக அதிகமான பெண்கள் இந்த வியாபாரத்தை மேற்கொள்கிறார்கள். நல்ல குடும்பம், கணவன் நல்லா உழைக்கிறார், சம்பாதிக்கிறார், நல்ல பொருட்கள் செய்கிறார், ஆனால் ஒரு பொழுதுபோக்கு, ஒரு சந்தோஷம், ஒரு ஜொலி, இதற்காக வீடுகளில் பெண்கள் வியாபாரம் செய்வது தடை அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஆண்களுக்கும் அனுமதி இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது. எந்த அளவு தூரம் என்றால் இஸ்லாம் சொல்கிறது, இத்தாவுடைய காலத்தில் ஒரு பெண் வியாபாரம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்ற போது அதற்கான அனுமதியையும் சலுகையையும் உரிய ஹிஜாபை பேணி மேற்கொள்வதற்கு இஸ்லாம் பெண்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு பொருளை நாங்கள் ஒருவரிடம் காட்டி வியாபாரம் செய்யும் போது அதே பொருளை அவருக்கு வழங்க வேண்டும், கொடுக்க வேண்டும். போட்டோவிலே அது இமேஜாக நாங்கள் ஒரு மாதிரியும் அதை நேரடியாக கொடுக்கின்ற ஒரு இன்னும் ஒரு மாதிரியும் இருக்குமாக இருந்தால் இந்த பொருட்கள் தொடர்பாக சந்தேகம் அங்கு எழுகிறது. இது ஹராமான வியாபாரமா, ஹலாலான வியாபாரமா? கண்ணியமான பிரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் இது எவ்வளவு தூரம் ஆழமாக அலசி ஆராயப்பட வேண்டிய ஒன்றுதான் இந்த வியாபாரம் பொருள். நான் பின்னால் சொல்லுவேன் இதற்கான காரணங்கள் என்ன. கண்ணியமான பிரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் இந்த வியாபாரம் மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, நபி அவர்கள் சொன்னார்கள், ஏமாற்றி ஒன்றை காட்டி ஒன்றை வியாபாரம் செய்வது அது நபி அவர்கள் ஈமானோடு தொடர்பட்ட அம்சமா? எங்களை சார்ந்தவர்கள் அவர்கள் என்று கடுமையான வார்த்தையை நபி அவர்கள் அங்கே பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துல் முத்தஃபிஃபீன் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது வசனம் இந்த பொருட்கள் தொடர்பாக பேசுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வயலுல் லில் முத்தஃபிஃபீன்,
الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. அளவையில் குறைப்பவர்களுக்கு அழிவு இருக்கிறது. அவர்கள் மக்களிடம் அளந்து வாங்கும் போது முழுமையாக பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அளந்து கொடுக்கும் போது, நிறுத்தி கொடுக்கின்ற போது அவர்கள் குறை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்மையாக கண்டித்திருக்கின்ற ஒன்றுதான் அளவை நிறுவையில் நாங்கள் செய்கின்ற மோசடிகள். சிறிய தவறுகள் 5 கிராமாக இருக்கலாம், அதை நிறுவையில் நாங்கள் செய்கின்ற தவறு அது வயிறும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். இதை கண்ணியமானவர்களே, வியாபாரிகள் விடயத்திலும் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் நல்ல எண்ணத்தோடு, சிந்தனையோடு, கவலையோடு, நல்ல எண்ணங்களோடு எங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், நல்ல எண்ணத்தோடு நாங்கள் வியாபாரம் பொருள் செய்கிறோம். இப்படி செய்கின்ற சிறு சிறு தவறுகள், தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற பிழைகள், அது பல்வேறுபட்ட மோசடிகளிலும் எங்களுக்கு வருகின்ற கடும் பாதிப்பையும் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பொய் சத்தியம் செய்வதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹலிபு முனஃபிகத்துல் லிஸ்ஸிலாத்தி மும்ஹிகத்துல் லில் பரக்கத்தி. இன்னைக்கு நாங்க அதிகமாக சமூகத்திலே பார்க்கிறோம், சத்தியம் செய்வது பொருளை விற்பனை செய்வதற்கு உதவலாம், ஆனால் பரக்கத்தை அளித்துவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிலர்களை பார்த்தால் எனக்கு இவ்வளவு தான் இந்த பொருள் வந்திருக்கிறது, உரியவர் உங்களிடத்தில் வருகின்ற கஸ்டமர் இதனை கேட்கவில்லை, பொய்யாக நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு இவ்வளவுக்கு தான் நான் வாங்கியிருக்கிறேன், இந்த விலைக்குத்தான் எங்களுக்கு வந்திருக்கிறது, பொய்யை சொல்கிறோம். கண்ணியமான பிரியவர்களே, சகோதரர்களே, இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? உங்களுடைய வியாபாரம் நடக்கும். நீங்கள் பொய் சொல்லி, பொய் சத்தியம் செய்து நீங்கள் வியாபாரம் செய்யும் போது வியாபாரம் நடக்கும். ஆனால் சொன்னார்கள், மும்ஹிகத்துல் லில் பரக்கா. ஏன் சொல்கிறீர்கள்? உங்களுக்கு வந்த விலையை அவர்கள் கேட்கவில்லை, நீங்கள் வாங்கிய விலையை அவர்கள் கேட்கவில்லை. நாங்களாக சொல்கிறோம், எனக்கு 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாயைத்தான் நான் லாபம் வைத்து உங்களுக்கு தருகிறோம். அவர்கள் கேட்கவும் இல்லை. இந்த பொய் மும்ஹிகத்துல் லில் பரக்கா, பாரமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பரக்கத்தை அளித்துவிடும். கண்ணியமான பிரியர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வியாபாரத்திலே இன்று மிக கூடிய கவனம் செலுத்த வேண்டிய எல்லோரும், வியாபாரிகள், முதலீட்டாளர்கள், தொழிலாளிகள், வாங்கக்கூடியவர்கள் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான பகுதிதான் வட்டி என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. எல்லோருக்கும் அது கூடாது, அது தவறு, அது ஹராம், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அது தவிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், நஊதுபில்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம், ஷரியத், அல்லாஹ் ஒரு கட்டளையை இந்த சமூகத்துக்கு விட்டால் அதை செய்ய முடியாத ஒரு கட்டளையை ஒரு போதும் அல்லாஹ் எங்களுக்கு தரமாட்டான். எங்களால் சாத்தியம் இல்லாத, செய்ய முடியாது, நடக்க முடியாது ஒன்றை ஒரு கட்டளையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நிர்ணயிக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் வட்டியை விட்டு விடுங்கள். ஃபைல்லம் தஃபலு ஃபஅதரு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, கடுமையான எச்சரிக்கையான வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வட்டிக்கு பயன்படுத்தி இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வோடும் அவருடைய தூதரோடும் போருக்கு தயாராகுங்கள். இந்த வட்டியில் ஈடுபடுகிறீர்களா? நீங்கள் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் போருக்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான எச்சரிக்கை செய்த வசனங்களை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான பிரியர்களே, சகோதரர்களே, இன்று எமது பிரதேசத்திலே சுமார் 2000க்கும் மேற்பட்ட வியாபார நிலையங்கள் இருக்கிறது, பதிவு செய்யப்பட்டவை. வீடுகளில் ஆன்லைன்கள் இல்லாமல் எமது பிரதேசத்தினுடைய நகர சபையினுடைய தகவலின் அடிப்படையில் 2000க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் மாத்திரம் இருக்கின்றன. 15000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் எமது பிரதேசத்திலே வாழ்கின்றன. கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, கவலையான செய்தி என்ன தெரியுமா? இந்த எமது பிரதேசத்திலே வங்கிகளில் மாத்திரம் அல்லது தனி நபர்களிடம் மாத்திரம்
1000க்கு மேற்பட்ட எங்களுடைய சொத்துக்கள் அது வட்டிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு கவலையான செய்தியை என்னுடைய அண்மைய அந்த கலந்துரையாடலில் நகரசபை சம்மேளனம் ஜெமியத்துல் உலமாவுடைய கலந்துரையாடலில் அது உறுதியாக பேசப்பட்டிருக்கிறது. 1000க்கு மேற்பட்ட எங்களுடைய ப்ராப்பர்ட்டி, எங்களுடைய நிலங்கள், எங்களுடைய சொத்துக்கள் இன்று வட்டிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. 1000 வீடுகள் என்றால், 1000 குடும்பங்கள் என்றால், கண்ணியமான பிரியர்களே சகோதரர்களே, அதனால் எத்தனை குடும்பங்களுடைய எண்ணிக்கை, 1000 குடும்பங்களில் இருந்து உருவாகின்ற பெற்றோர்கள், பிள்ளைகள், குழந்தைகள், கணவன், மனைவி, 5000 பேர்கள் இந்த வட்டியினால் நேரடியாக, வியாபாரத்தில் அல்ல, வியாபாரத்திலே நடைபெறுகின்ற வங்கியோடு தொடர்பட்டவைகள் அல்ல, நேரடியாக கொண்டு போய் வட்டிக்கு பொருளை வைத்துவிட்டு வட்டிக்கு பணமாக எடுத்திருக்கிறோம் என்றால் எவ்வளவு ஒரு கவலையான செய்தி சகோதரர்களே, கண்ணியமான பெரியவர்களே. எனவேதான் இதிலே நீ முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கு விரும்புகிறீர்களா, நபி அவர்களோடு போர் செய்வதற்கு விரும்புகிறீர்களா என்று இஸ்லாம் கேட்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நீங்கள் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றில் இருந்து நீங்கள் உண்ணுங்கள், ஹலாலானவைகளை நீங்கள் உண்ணுங்கள், சாப்பிடுங்கள். இப்படியான ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக உடனடியாக வியாபாரம் என்பது உழைத்து சம்பாதித்து இன்று பெரும் பெரும் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வரலாற்று பின்னணியை எடுத்து பார்த்தால் அவர்கள் கடுமையாக அவர்களுடைய இளம் வயதிலே கஷ்டப்பட்டிருப்பார்கள், நிறைய தொழில் முயற்சிகள் செய்திருப்பார்கள், நஷ்டம் அடைந்து இலாபம் அடைந்து, நஷ்டம் அடைந்து இலாபம் அடைந்து, இப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு ஹலாலான முறையில் சம்பாதித்து முன்னேறியிருப்பார்கள். ஆனால் இங்கிருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்ன தெரியுமா? உடனடியாக பணக்காரனாகவும், உடனடியாக இப்போது முதலீடு செய்தால் உடனடியாக எங்களுடைய பணம் இரட்டிப்பாக வேண்டும், 3 மடங்காக வேண்டும், 4 மடங்காக வேண்டும். கண்ணியமான பிரியவர்களே சகோதரர், இதுதான் இந்த எங்களுடைய ஹராமான வியாபாரத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. அதில் மிக முக்கியமாக இன்று சமூகத்திலே சொல்லப்பட வேண்டிய சில விடயங்களை இந்த குத்துபாவிலே இறுதி பகுதியிலே உங்களோடு சொல்லி இந்த குத்துபாவை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். கண்ணியமான பிரியவர்களே சகோதரர்கள், வியாபாரத்தில் எப்படி ஹலாலான வியாபாரம் இருக்கிறது என்பதை, நான் செய்வது ஹலாலா, இது கூடுமா, நான் செக்குக்கு வியாபாரம் செய்கிறேன், உடனடி வியாபாரம் செய்கிறேன், உடனடிக்கு ஒரு பணத்துக்கு விற்கிறேன், செக் என்றால் இன்னும் ஒரு பணத்துக்கு விற்கிறேன், இப்படி தங்கத்தை கொடுத்து தங்கத்தை வாங்குகிறேன், வெள்ளியை கொடுத்து வெள்ளியை வாங்குகிறேன். இதற்கான சரியான அணுகுமுறைகளை இஸ்லாம் கற்றுத் அது நீண்ட ஒரு தலைப்பு. அது வியாபாரம் தொடர்பாக செய்யக்கூடியவர்கள் உரியவர்களை அணுகி, உலமாக்களை அணுகி அதனை கட்டாயம் படித்துக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்கள், இங்கே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இன்னும் ஒரு பகுதிதான் வியாபாரங்கள் எங்களுடைய தொழுகைகளை வீணாக்கிவிடக் கூடாது. ரிஜாலுல்லா துல்கீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், குர்ஆன் சொல்கிறது. வைகாமிஸ் ஸலா வைகாயிஸ் ஸகாத், குர்ஆன் சொல்கிறது அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து, தொழுகையை நிலைநாட்டுவதிலிருந்து, ஜகாத்தை வழங்குவதிலிருந்து எந்த வியாபாரம், எந்த கொடுக்கல் வாங்கல்களும் அவைகளை திசை திருப்பி விட வேண்டாம். நியமானவர்களே, தொழுகை அது மிக பிரதானமான வியாபாரத்தோடு தொடர்புபட்ட அம்சம். நாங்களும் சொல்ல வேண்டும், எங்களுடைய வியாபார நிலையத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் சொல்ல வேண்டும். இல்லாத போது வெளித்தோட்டத்தில் வியாபாரம் நடைபெறுவது போன்று இருக்கும், அங்கே பரக்கத் இருக்க மாட்டார், சந்தோஷம், என்ன எதிர்பார்ப்பு, என்ன நோக்கத்திற்காக நாங்கள் இந்த பொருட்களை செய்திருக்கிறோமோ அந்த நோக்கம் எங்களுக்கு இருக்க மாட்டார். கவனம் செலுத்துங்கள். மகரிபுடைய இஷாவுடைய நேரம், மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் தொழுகையுடைய நேரங்களிலேயே ஆக சுருக்கமான நேரம், ஆக குறைவான நேரம். இந்த நேரத்தில் நாங்கள் தொழவில்லை என்றால் கண்ணியமான பிரியர்களே சகோதரர்களே, அது கலாவாகிவிடும், அது கலாவாகிவிடும். கவனம் செலுத்துங்கள். ஜமாத்துக்கு நீங்கள் சென்றால் நீங்கள் வந்ததன் பின்னர் ஏதோ ஒரு முறையில் அவர் தொழுகையை கலா இல்லாமல், உங்களால் ஆக பெஸ்ட் ஆப்ஷன் கடையை மூடிவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும். இல்லாத போது தொழுகை கலா இல்லாமல்
தானும் தன்னுடைய வியாபார நிலையத்திலே உள்ளவரும் தொழுவதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள். அதுதான் எங்களுடைய வியாபார நிலையத்துக்கும் எங்களுடைய பொருளுக்கும் பரக்கத்தாக இருக்கிறது. இன்னும் ஒரு வியாபாரத்தோடு தொடர்பட்ட மிக முக்கியமான அம்சம் தான் கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, வியாபாரத்தை இஸ்லாம் சொல்லுகின்ற போது அதற்கான நேரங்களை ஒழுங்குபடுத்தியிருக்கிறது. குர்ஆனை பிரட்டி பார்த்தால் பகல் நேரத்தை உங்களுடைய மைஷத் குர்ஆன் சொல்கிறது, வஜஅல்னா அல்லைல லிபாஸா வஜஅல்னா அன்-நஹார மாஷா. பகல் நேரத்தை வியாபாரம் செய்யக்கூடிய நேரம், இரவு நேரம் ஓய்வெடுப்பதற்குரிய நேரம். அன்று சில தினங்களுக்கு முன்னர் ஒரு ஆசிரியர் சொல்கிறார், இந்த நாட்டிலே ஒரு கேள்வி, ஒரு மிக முக்கியமான ஒரு பரீட்சையிலே ஒரு கேள்வி, தூங்கா இலங்கையில் தூங்கா நகரம் எது என்று பிரதேசம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களை விரைவுகளை நான் சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரியா, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரியா, என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலை நேரத்தில் பரக்கத் செய்வாயாக. கண்ணியமானவர்கள், 8 மணியாக இருந்தது 9 மணியாக மாறி இப்போது 10, 11 மணியாக ஆகிறது எனது கடைகள் திறப்பதற்கு. சிந்தியுங்கள், பரக்கத்து வேண்டுமா அல்லது நல்ல பொருளீட்டல் வேண்டுமா, அந்த ஈட்டுகின்ற பொருளாதாரத்தில் பரக்கத்து வேண்டுமா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரவு நேரங்கள் தாமதமாக நாங்கள் கடையை மூடுகிறோம். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நிறைய தலாக்குகள், விவாகரத்துகள், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை. அந்த கணவன் ஒன்று வெளிநாட்டிலே இருக்கிறார், வெளியூரில் இருக்கிறார், சரி ஊரிலே தான் இருக்கிறார் என்றால் குடும்பத்துக்கு நேரம் கொடுப்பதற்கு அவர் நேரம் இல்லை. வியாழக்கிழமை கடையை மூடினால் அந்த வியாழக்கிழமையும் அவர் நண்பர்களோடு விளையாடுவதற்கும் ஒன்று கூடலுக்கும் அந்த நேரத்தையும் செலவழிக்கின்ற ஒரு நாளாக வியாழக்கிழமை இரவையும் அவர் ஆக்கிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, கடுமையான தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. பிள்ளைகளை ஏசுகிறோம், மாணவர்களை ஏசுகிறோம், சமூக சீரழிவை பற்றி பேசுகிறோம், இப்படி நடக்கிறார்கள் அப்படி நடக்கிறார்கள் என்று சொல்கிறோம். ஆனால் யாருடைய பிழை? இங்கே இருக்கிறது பிழை. காலையிலே நாங்கள் நேரகாலத்தோடு எங்களுடைய கடையை திறக்கவில்லை, தூங்குகிறோம், சுபகுடைய தொழுகை இல்லை, பரக்கத் இல்லை, வீட்டிலே சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. இரவு முழுக்க அது கடையிலே நேரத்தை கழிக்கிறோம், தாமதமாக மூடுகிறோம். வீட்டுக்கு சென்றால் மனைவியோடு எந்த தொடர்பாடலும் இல்லை, பிள்ளைகளோடு எந்த தொடர்பாடலும் இல்லை. அவன் எங்கே போகிறான், எங்கே செல்கிறான், அவன் என்ன படிக்கிறான், அவனுடைய ஆன்மீகம் என்ன, அவனுடைய தொழுகை என்ன, இந்த அக்கறையும் கிடையாது. கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, இது இன்னும் ஒரு படி மேலே சென்று அண்மையிலே எங்கள் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு வைத்தியர் அழுது புலம்புகிறார். கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, இந்த நிலை ஆண்களுடைய நிலை மாறி இப்போது பெண்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு கலாச்சாரம் இப்போது வந்திருக்கிறது. இரவு 12 மணி தாண்டியும் சர்வசாதாரணமாக வாகனங்களில், பைக்குகளில் தனியாக செல்லக்கூடிய நிலை எமது பிரதேசத்தில் உருவாகி இருக்கிறது. வெறும் தகவல்கள் அல்ல, வெறும் வெட்டுக்கட்டிகள் அல்ல, இதற்கான ஆதாரங்கள். அண்மைய கலந்துரையாடலிலே நகர முதல்வர், பிரதேசத்துடைய சம்மேளனம் ஜம்மியத் உலமா, இதிலே கலந்தாலோசிக்கப்பட்ட கலந்துரையாடப்பட்ட விடயங்களில் ஒன்றுதான் சைக்கிளில் பெண்கள் இரவு 12, 1:30 மணிக்கு வீடியோவை காட்டுகிறார்கள், சர்வ சாதாரணமாக திரிகிறார்கள். இரவு முழுக்க இந்த ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, பெற்றோரும் இல்லை என்றால் காலையிலே அவன் எப்படி உற்சாகமாக சுபஹ் தொழுவான்? வீட்டிலே உள்ள பிள்ளை எப்படி அவன் ஆரோக்கியமான பிள்ளையாக வளர்வான்? எப்படி அவன் ஒரு ஆன்மீகவாதியாக உருவாகுவான்? அவன் எப்படி பாடசாலைக்கு செல்வான்? எப்படி அவன் படிப்பான்? எப்படி அவனுக்கு ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நட்பிரதியாக உருவாக வேண்டும் என்ற சிந்தனை வரும்? இதை கண்ணியமானவர்களே, சமூக சீர்கேடுகளை பற்றி பேசுகிறோம். இது முக்கியமான பகுதி. இறுதியாக கண்ணியமான பிரியவர்களே, சகோதரர்களே, இந்த செய்திகள், சமூகத்திலே நடைபெறுகின்ற தவறுகள், பிழைகள், அது தவிர்க்க முடியாதவைகள். இந்த நாட்டினுடைய கணக்கெடுப்பின்படி நிதி மோசடிகளில் நடைபெற்ற பிரதேசங்களில் எமது மட்டக்களப்பு மாவட்டம் ஆக குறைந்த தரத்தில் இருக்கிறது. பிழைகள், தவறுகள்
அது நடைபெறுவது என்பது அது எல்லா இடங்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா பிரதேசங்களிலும் நடைபெறுகின்றது. ஆனால் அவைகளை இஸ்லாம் எப்படி தடுக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டல் சொல்கிறது. மன்றா மின்கும் முகையிரன் மின்கும் மன்றா மின்கும் முன்கரன் பல்யுகையிர் பியதிஹி ஃபஇல்லம் யஸ்ததி வபிலிசானிஹி ஃபஇல்லம் யஸ்ததி வபிகல்பிஹி வதாலிக அல்லாஹுல் ஈமான். சமூகத்திலே நடைபெறக்கூடிய தவறுகளை, பிழைகளை இஸ்லாம் சொல்கிறது, அதனை நீங்கள் சரி செய்ய வேண்டும். ஆனால் அதற்கான வழிகாட்டலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனுடன், உலகத்திலே வாழ்ந்த ஆகப்பெரிய கொடுங்கோலன் தான் ஃபிரௌன், அவனிடம் செல்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான் ஃபகூலா லஹு கௌலன் லையினா, ஃபகூலா லஹு கௌலன் லையினா, அவனுக்கு செல்கின்ற உபதேசத்தையே நீங்கள் மென்மையான வார்த்தையை பேசுங்கள், அழகாக சொல்லுங்கள் என்கின்ற வழிகாட்டை பின்பற்றுகின்ற நாங்கள் இந்த எல்லோரும் கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் என்பது போன்று சமூக சீர்திருத்தவாதி பேர் கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, பாவங்களை பரப்புவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒமன் சத்தர முஸ்லிமன் சத்தர அல்லாஹு பித்துன்யா வல் ஆகிரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லிம் ஒருவருடைய குறையை மறைக்கிறாரோ அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் அவருடைய குறையை மறைப்பான். முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத். குர்ஆன் சொல்கிறது, வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம். இங்கே என்ன நடந்திருக்கிறது, என்ன பாவம், துருவி துருவி ஆராய்ந்து உங்களுடைய ஃபேமஸுக்காக நீங்கள் பரப்ப வேண்டாம் என்ற கட்டளை இஸ்லாம் சொல்கிறது. நபியுடைய காலத்திலே விபச்சார குற்றம் செய்த பெண்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அந்த பெண்ணே முன் வந்து ஒரு ஆண் மாயிஸ் மாலிக் அல்-அஸ்லமி முன் வந்து சொன்னார், யார் ரசூலல்லாஹ், நான் பிழையாக நடந்திருக்கிறேன். நபியோக என்ன சொன்னார்கள் தெரியுமா? நடுவீதியிலே போட்டு கட்டி வைக்கவில்லை. சொன்னார்கள் மாயிஸே, நீங்க அப்படி செய்திருக்க மாட்டீர்கள், நீங்கள் அப்படி நடந்திருக்க மாட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன வழிகாட்டு சகோதரர்களே, என்ன வழிகாட்டு. இல்லையா ரசூலுல்லாஹ், நான் செய்தேன் தான். இறுதியாக அவர் கல்லெறிபட்டு அவருக்குரிய தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அவருடைய இரத்தம் அப்படியே தெரிக்கும் போது ஒரு சஹாபி அப்படியே வந்து சீங்கிறார். அவருக்கு தெரித்து விட்ட காரணத்தினால் நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் சொல்ல வேண்டாம், அவருடைய தௌபா, அவர் செய்த தௌபா முழு மதீனாவையும் சேர்ந்தாலும் அது தாங்க மாட்டார். அவ்வளவு தூரம் அவர் தௌபா செய்திருக்கிறார். கண்ணியமான பிரிவுகளே சகோதரர்களே, எனவே சமூகத்திலே நடைபெறுகின்ற தவறுகள், பிழைகள் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் பெருமையாக இல்லை. வலா தஜஸ்ஸசு, குர்ஆனுடைய கட்டளை, குறைகளை மறையுங்கள், உரியவரை அணியுங்கள், அத்தீன் வன் நஸீஹா, உபதேசம் செய்யுங்கள், அழகாக சொல்லுங்கள். அவர் திரும்பினால் சுப்ஹானல்லாஹ், மறுமையில் எங்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்கும். எனவே கண்ணியமானவர்களே, எனவே எங்களுடைய இந்த வியாபார ஒழுங்குகள் ஹலாலாக ஆக்குவதற்கான வழிகாட்டல்கள், அதை நாங்கள் தேடி பெற்றுக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வழிகாட்டல்கள். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹராத்திற்கான அல்லது சுபஹாத்துகள் சந்தேகத்திற்கிடமான இதற்குள் கொண்டு போய் விழுவதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே அவைகளை அறிந்து படித்து எங்களுடைய வியாபாரங்கள் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏமாற்றுவதை போன்று ஏமாறாமல் இருப்பதும் இஸ்லாத்தினுடைய ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. இவை அனைத்தையும் அறிந்து தெரிந்து நாங்கள் செய்கின்ற போது ஹலாலான சம்பாத்தியம் எங்களுடைய வீட்டிலே பரக்கத்தை ஏற்படுத்தும், எங்களுடைய குடும்பத்திலே நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தும், எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும், உள ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும், சமூகத்திலே நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பொருளுட்டிலே ஹலாலாக்குவானாக, எங்களுடைய வியாபாரங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக, புரிந்து கொள்வானாக. சதகாக்கள், தான தர்மங்கள் வழங்கக்கூடிய நல்லுள்ளம் பிழைத்தவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.